ஹாய் மைடியர் மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் பலாப்பழம் வாங்கியிருக்கிறோம். சரிங்களா, ஒரு 4 நாளுக்கு முன்னாடி வாங்கினோம். கொஞ்சம் காயாக இருந்துச்சு, சரி பழுக்கட்டுன்னு விட்டுருந்தோம். இப்போ பழுத்துருச்சு. அதனால் நம்ம அக்கா பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும், அது அவளுக்காண்டி தான் வாங்கினோம் நம்ம. சரிங்களா, இப்போ நம்ம அதை உரித்து பார்ப்போம். சரிங்களா, அதான் என் தம்பி தான் உரிச்சிட்ருக்கிறான். அவ்வளோ ஆர்வம் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் பலாப்பழம்னா. அதனால் சரி பலாச்சொல்லை கேட்டிருந்தா, சரி ஒரு பழமும் வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. ஏன்னா அவள் ஆஸ்தியரை சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வாங்கினாங்க. அவங்க அம்மாச்சி ரொம்ப பிடிக்கும் அவளுக்குன்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. சரிங்களா, எப்படி பிடிச்சிட்ருக்கா பாருங்கள். பலாப்பழம் யாராருக்கெல்லாம் பிடிக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அது சீசன் தான் கிடைக்கும் இல்லையா, ரொம்ப நல்லது, நல்லாயிருக்கும், சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. இந்த கேரளா சைடெலாம் நிறையா அவங்களுக்குலாம் மரமே எல்லா வீட்லேயும் இருக்கும் இல்லையா. இந்த பக்கம் வந்து பண்ருட்டியில் தான் ஃபேமஸாக இருக்கும். பண்ருட்டிலேருந்து தான் நிறையா அந்த பக்கம் ஏற்றுமதி ஆகும் நம்மளுக்கெல்லாம். அதனால் நம்ம ஊரில் கொஞ்சம் இப்போது சீசனால் கொஞ்சம் கம்மியாக கிடச்சிச்சு. இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 350 ரூபா நினைக்கிறேன். இதோட விலை என்ன இருக்கும் நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் ஊரில் எவ்வளோதுக்கு வாங்கினீங்கன்னு சொல்லிட்டு. சரிங்களா, இழுத்து பார்க்குறா, முடியல அவளால். அவளே சும்மா ஒல்லியாக இருக்க, அவளால் எப்படி இழுக்க முடியும்? நான் வேறு கேமரா பிடிச்சிருக்கேன்னா, அதனால் ஒன்றும் முடியல. சரி வாமா, முடியாது, உன்னால் முடியாது, நீ வா வந்து கேமரா பிடி, நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னேன். உள்ளே அந்த இது இருக்குது பார்த்திங்கன்னா, கொஞ்சம் அழுத்தமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் நான் கொஞ்சம் அறுத்து விட சொன்னேன். அறுத்து விட்டு அப்பயும் பிக்க முடியல, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. சரின்னு அவங்க பிச்சு பார்க்குறா, ட்ரை பண்ணுறா, ஒன்றும் முடிய மாட்டேங்குது. நான் தான் சொன்னம்மா முடியலம்மா, நீ வந்துடு, நீ கேமரா பிடி அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் எடுத்துட்டேன். பிதாமங்களை எப்படி சூர்யாவும் விக்ரம் இழுப்பாங்க, அந்த மாதிரி நானும் என் தம்பியை பிடிச்சி இழுத்தோம் பாருங்கள். இழுத்தோம், அப்பயும் வரல. அவள் சிரிக்கிறா, என்னால் இழுக்க முடியல, உங்களால் இழுக்க முடியல அப்படின்னு. அப்படி இல்லைம்மா, கொஞ்சம் நடுவில் இது இருக்கு இல்லையா, அது ரொம்ப அழுத்தமாக இருக்குது சொல்லிட்டு திருப்பி எங்கள் அம்மா ஒரு கத்தி விட்டு பண்ணுங்கம்மான்னு சொன்னேன். அதுக்கு சொன்னேன், என் கையை அறுத்து விட்டாங்க. சரி கொடுங்கம்மா, நானே அறுக்கிறேன்னு சொல்லிட்டு வாங்கி நானே அதை ஃபுல்லாக நடுவில் உள்ள இதெல்லாம் அறுத்து விட்டேன். இந்த சக்கையாக இருக்கு இல்லையா, அந்த இது நரம்பு மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் போய் ரொம்ப சிக்கலாக இருக்குது. அதெல்லாம் அறுக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அப்புறம் ஒரு வழியாக பிச்சாச்சு. பிதாமகன் சூர்யா மாதிரி ஃபுல்லாக பிச்சு பார்த்த பாருங்க, செம்மையாக இருந்துச்சு. பார்க்கவே ஒரு அழகாக இருக்குது பாருங்களா. ஸோ ஒரு பழம் பார்த்தா ஒரு பழம் செம்ம பெருசாக இருக்குங்க. சொலையெல்லாம் நான் கூட இந்த அளவுக்குலாம் இருக்கான்னு நினச்சேன். நான் சின்ன சின்ன சொலையெல்லாம் ஒரு கடையில் விற்கும் போதெல்லாம் பார்த்தா சரியான பெரிய சொலை, சூப்பராக இருந்துச்சு, நல்லா ஸ்வீட்டாகவும் இருந்தது. அதான் ஃபஸ்ட்டு சொலையை எடுத்து டேஸ்ட்டு பண்ணி பாருமா அப்படின்னு சொல்லி அவள்கிட்ட கொடுத்தாச்சு. எப்படிமா இருக்குது, சூப்பராக இருக்குதான், செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா. யாராருக்கெல்லாம் பலாப்பழம் பிடிக்குமோ அவங்களாம் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா, இந்த பழம் 350 ரூபா. நீங்கள் எவ்வளோதுக்கு வாங்குவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா, ரொம்ப நன்றி எல்லாருக்கும். நல்லா இருந்துச்சு. ஒரு 300 சொல்ல வந்துச்சுப்பா இந்த பலாப்பழம், சூப்பராக இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச்.